Hello, so இன்னைக்கு 17th February 2024 The Hindu newspaper and editorial analysis பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரே எடிட்டோரியல் தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய ப்ரொவின்ஷன் லைக் கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன ஓகேவா, அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் இந்த எடிட்டோரியலில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்கோட இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ அதில் சின்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்குறோம். இந்த ரெண்டே டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, என் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதிலே வரும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் என்னது அதில் தான் வரும். ப்ளஸ் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், பார்க்குறவங்க கைண்ட்லி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டோரியல்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பிரேவ் நியூ வேர்ல்டு, இது GS2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி கீழே வரும். ஸோ இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேட்டன்ட்டிங்னா என்ன, கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன, டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த எடிட்டோரியலை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். நேற்று நான் சொல்லி கொடுத்துருப்பேன் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கைண்ட்லி டேக் நோட். இந்த ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு இந்த எடிட்டோரியலை சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குப்பா. இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேவா, இதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த IPR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது பேர்லேயே இருக்குது, நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேவா. சரி, இப்போ சிம்பிளாக ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு காரு பைக்காக இருக்கட்டும் ஓகேவா, இது எல்லாமே என்னோடய ப்ராப்பர்ட்டி, நான் காசை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். சரியா, அதனால் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் அதாவது நம்மளோட திங்கிங் மூலயமா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலயமா ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு, நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா ஓகேவா, அது நான் அந்த மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கம்ப்ளீட் ரைட்ஸ், காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரைட்ஸ் என் பேரில் இருக்கும் ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு மூவி எடுத்திருக்கேன் ஓகேவா, அந்த வீடியோவோட ரைட்ஸ் அப்படின்னா அது என் பேரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொன்னால், ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா என் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி எனக்கு என்ன செஞ்சுருவாங்க, பேட்டன்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு. இது நான் ஒரு ஸ்கோப்புக்காக குட்டியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெருசாக வரும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகே. எனிவே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால், இந்த மருந்து மாத்திரை ட்ரக்கு ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டாரை சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஓகேவா. சரி, இப்போ ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா, ட்ரக் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேட்டன்ட் வாங்கணும் ஓகேவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வாங்க முடியும் அப்படின்னா 20 இயர்ஸ் ஓகேவா. ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கான பேட்டன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட பேட்டன்ட் முடிஞ்சு போயிடும். சரிங்களா. ஸோ பேட்டன்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் யாருனாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே. இது வந்து பேட்டன்ட்டிங் அப்படிங்கிற விஷயம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தே வில் அலோ லைசன்சிங் அப்படின்னு. ஐ வில் எக்ஸ்பிளைன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, லென்த்தாக இருக்கும் சரியா. ஸோ பேட்டன்ட் வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் ஓகேவா அவங்க ட்ரையல் பண்ணுவாங்க. அது ஹியூமன் ட்ரையலாக இருக்கட்டும், அனிமல் ட்ரையல் எல்லாம் பண்ணுவாங்க. 6 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஓகே நீங்கள் இது சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏனா FDA வந்து ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. இதே இந்தியா அப்படின்னு சொன்னால் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, DCGI. இவங்க என்ன செய்வாங்க, இங்கே ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பாடிஸ் இருக்குது வேர்ல்டில். ஸோ இந்த 5 to 6 இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேட்டன்ட் ஓகேவா வாங்குறீங்க அப்படின்னா 0 to 20 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இதில் 5 to 6 இயர்ஸ் ஓகேவா இந்த இதுவே போயிடும். இங்கே தான் உங்களுக்கு என்ன செய்யுது, லைசன்சிங் அப்படிங்கிற ஒன்றே கிடைக்கிது. அப்போனா ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் உங்களால் விற்பனை பண்ணி அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால்
கிடைக்கல. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 14 இயர்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த ட்ரக் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு நட்டமாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன சார் 14 வருஷம் ஒரு ட்ரக்கை விற்கிறாங்க, அதனால அவங்களுக்கு லாபம் கிடைச்சிடாதா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஓகேவா, இதெல்லாம் ரீசர்ச் ரிப்போர்ட்ஸு ஓகேவா, ஒரு ட்ரக்கு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13லேருந்து 15 வருஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவரேஜாக ஓகேவா $2 பில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கே வருது. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க என்ன செய்யணும், தே ஹேவ் டு கெட் பேட்டன்ட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் புரிஞ்சுக்கோங்க. யூஎஸில் நீங்கள் பேட்டன்ட் வாங்கிட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பேமெண்ட் வாங்கிட்ட மாதிரிலாம் கிடையாது. அந்த மருந்தை இந்தியாவுக்கு விற்பனைக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து தனியாக அதுக்கு பேட்டன்ட் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பேட்டன்ட் ஆக்ட் இருக்குது, அதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு பேட்டன்ட் தரணும். அதுக்கு செலவாகும், அதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கு போய் நீங்கள் பண்ணாலுமே அந்த கண்ட்ரியில் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இட் இஸ் எ வெரி சேலஞ்சிங் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் டாஸ்க். அதுதான் விஷயம். ஓகே, இப்போது அடுத்த மேனுஃபேக்சர்ஸ், இப்போ பேட்டன்ட் அப்படிங்கிறது 20 வருஷத்தில் முடிஞ்சு போனோன்னையும் அதர் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிவர்ஸ் சயின்ஸ் ஓகேவா, அது மூலயமா என்னென்ன கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது, என்னென்ன மருந்துகள்லாம் வச்சு தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபைல் ஃபார் பேட்டன்ட் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணுறது. ஓகேவா, பட் தே வில் கோ இன்டு மேனுஃபேக்சரிங். ஓகேவா, ஸோ மேனுஃபேக்சரிங் போனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்ன செய்வாங்க, தே வில் ஃபைண்ட் அவுட் எனி ட்ரக். இந்த ட்ரக் பேர் வந்து ஏஏ ஓகேவா அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஏஏபி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டை ஆட் பண்ணிக்குவாங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பட் இதுவும் என்னது ஒரே காம்பனண்ட் தான். இப்போ அகெயின் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட லைசன்சிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் லைசன்சிங்க்கு அப்ளை பண்ணனாலே உங்களுக்கு என்ன வேணும்னா கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் ஆஃப் தி ட்ரையல் டேட்டா தேவைப்படும். ஓகேவா, இங்கே தான் வந்து என்னது ரியல் இஷ்யூவே இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போது இந்த நியூ மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரிக் மெடிசன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரிஜினலாக இவங்க தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி செலவை செஞ்செல்லாம் என்ன செய்யலை, எந்த ஒரு புது ட்ரக்கையும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே கண்டுபிடிச்ச ட்ரக்கை பேட்டன்ட் முடிஞ்சதுனால என்ன செய்கிறாங்க, எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 5 to 6 இயர்ஸ் ட்ரையல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஏற்கனவே அந்த 5லேருந்து 6 வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ண டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இவங்க என்ன செஞ்சுருவாங்க, இப்போ நம்ம கண்ட்ரினா டிசிஜிஏ ரெகுலேட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு இம்மீடியட்டாக 6 வருஷம் இவங்களாம் வெயிட் பண்ணால ஒரிஜினல் மேனுஃபேக்சரு, அந்த மாதிரி வெயிட்லாம் பண்ண தேவையில்லை. இம்மீடியட்டாக அவனுக்கு என்ன செஞ்சுருவாங்க, லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் யூனியன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படின்னா 20 இயர்ஸ் பேட்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓகேவா இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அவனோட ட்ரையல் டேட்டாவை ஓகேவா அதை வந்து இவங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ 20 வருஷம் கழிச்சு நீ ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரையல் டேட்டா எடுத்து அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய, யூ கிவ் டு யுவர் அத்தாரிட்டி, அது மூலயமா லைசன்ஸ் வாங்கு. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் இந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சருக்கு அப்படின்னா இன்னொரு 6 இயர்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்டாக என்னது கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு 14 இயர்ஸ், இங்கே ஒரு 16 இயர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேட்டன்ட் பீரியட் அந்த 20 வருஷம் அவனுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ அந்த 6 இயர்ஸோடு சேர்த்து நல்ல லாபம் அவன் பார்த்துட்றான். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போது இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி. அதை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம். எங்கள் ஊர்லலாம் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடையாது. உன்னோடதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தானா நான் இதே டேட்டா தானே தம்பி, ஓகேடா இந்த லைசன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது என்ன சார் இது அநியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். பட் பப்ளிக் ஹெல்த் ஓகேவா இதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது இந்தியா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்னே வரைக்குமே
இதை ஹேண்டில் பண்ணி டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிவை என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலுமே அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. என் ஊரில் இதெல்லாம் வராது தம்பி அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிடும். அதனால தான் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டு அப்படிம்பாங்க. ஓகேவா? அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரக்கை கண்டுபிடிக்கிறவன் நிறைய பேர் இல்லை. பட் கோவிட்-19 அதெல்லாம் மாறிச்சு. ஏன்னா இந்த இடத்துல என்னது, நிறையா பார்ட்னர்ஷிப்பில் நம்ம நிறையா கோவிடுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சோம். எனிவே, பட் லாஸ்ட் 40-50 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஜென்ரிக் மெடிசன் அப்படிங்கிறது என்னது அதிகம். அப்படின்னா ஒரிஜினல் மெடிசனை அப்படியே என்ன செய்யறது, காப்பி பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜென்ரிக்கு ஒரு மாத்திரையை வந்து இவன் 10,000 ரூபாய்க்கு விற்றுருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஜென்ரிக் மெடிசனில் 25 ரூபா தான்ப்பா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண முடியாது, 10,000 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா இவன் அதே மாத்திரையை 25 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு he has to reduce. ஓகேவா? ஸோ இங்கே தான் பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஜென்ரிக்னா என்ன, டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இருந்தாலும் நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது 20 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த 20 இயர்ஸ் பீரியட், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2024 இந்த மருந்து கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவனுக்கு 2034 2044 வரைக்குமே என்னது யாருமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, ஜென்ரிக் எதுவுமே பண்ண முடியாது. 20 வருஷம் பேட்டன்ட் முடியணும். முடிஞ்சாதான் குறைஞ்ச விலையில் ஜென்ரிக் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இப்போ திடீர்னு 2026, ஓகேவா, சாரி டு சே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பெரிய கொரோனா மாதிரி ஏதோ ஒரு வருது, ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணோன்னா, இந்த மேனுஃபேக்சர் இருக்கல்ல இவன்ட்ட போய் உன் ப்ராடக்டோட லைசன்சிங்கை கேன்சல் பண்ணி கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற பேரில் நிறைய கம்பெனிஸ்க்கு அந்த ஃபார்முலாவை கொடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கங்க, ஈவன் தோ பேட்டன்ட்டு 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகலைனாலும். ஏன்? ஒன்லி பேசிஸ் பப்ளிக் ஹெல்த் பாதிக்கப்பட போது, நிறையா உயிர்கள் போக போது, அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறத விஷயம். ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ரொம்ப தெளிவாக எல்லா ப்ராடக்ட்டும் கம்பல்சரி லைசன்சிங் போட்டால் எல்லாருமே கடுப்பாயிருவாங்க, இந்தியாவுக்குள்ளே எந்த ஃபார்மசிகளும் உள்ளே வரமாட்டான். ஸோ ரொம்ப அத்தியாவசியமாக தேவை வருது அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷத்தில் 1-2 தான் என்னது கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ கோவிட்-19 இஷ்யூ வரும்போது கூட என்ன சொன்னாங்க, கம்பல்சரி லைசன்சிங் இந்தியா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ கூட நம்ம கம்பல்சரி லைசன்சிங் யூஸ் பண்ணாமல் சூப்பராக அந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணி நம்ம ஓனாக ஹைதராபாத்தில் மேனுஃபேக்சர் ஆனது. இதை வச்சு வி வின் ரேஸ், த சிச்சுவேஷன் கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. அதான் உண்மை. ஓகே, ஸோ இப்போ பேட்டன்டிங், கம்பல்சரி லைசன்சிங், டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த எடிட்டோரியலுக்கு வருவோம். ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ETFA அப்படின்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டுச்சு. ஓகே, இப்போது இந்த யூரோப்பில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பேர், ஒருத்தர் ஸ்விட்சர்லாண்டு, ஒருத்தர் நார்வே. இவங்க 2 பேரும் வந்து சூப்பரான கண்ட்ரி. ஆனால் அந்த கண்ட்ரியில் நிறைய ஃபார்மக்யூட்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் மற்ற கண்ட்ரிலாம் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிவை வாங்கி நான் என்னை பாதுகாத்து வச்சுருக்கேன், 20 வருஷத்துக்கு எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே இது வரைக்கும் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது, அதை எனக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரியா? இது அவங்க கேட்குறாங்க, இந்தியா இன்னும் ஒப்புதல் தரலை. நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் வந்து லீக்டு வெர்ஷன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்தியா வந்து டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டியை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரிக் மேனுஃபேக்சர்ஸ்லாம் பதறிட்டாங்க. என்னடா நீ கொடுத்து வச்சுருக்க, நான் ஒன்று நம்பி தானே கம்பெனி ஆரம்பித்து வச்சுருக்கேன், நீ அப்படின்னா இன்னும் என்னால் 20 வருஷத்துக்கு என்ன செய்ய முடியாது, புது மருந்தே கொண்டு வர முடியாது, பயங்கரமாக அடி வாங்கும் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாருமே அப்படின்னும் போது செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் என்ன செஞ்சுருப்பாருன்னா, பயப்படாதீங்க, நம்ம யூரோப்பியன் கண்ட்ரி கூட சைன் பண்ண போட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் 14 இயர்ஸ், ஆஃப்டர் 14 இயர்ஸ் அவனுடைய ட்ரையல் டேட்டாவை எடுத்து காப்பி பண்ணுறோம், உங்களுக்கு லைசன்ஸிங்கை நான் கொடுத்து விட்ருவேன். ஸோ நோ நீட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு தான் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க.
இது ரொம்ப காலமாக நடக்கிற விஷயம் ஜென்ரிக் ட்ரக் கம்பெனிஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும். பட் இருந்தாலுமே இது வந்து மனிதாபிமானத்தில் ஓகேவா ஹியூமனிசம் மேனரில் ஹேண்டில் பண்ணுறதுனால இன்ன வரைக்கும் வேர்ல்டில் பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன செய்யலை வரல. இன்னும் சொல்லப்போனால் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏன் இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா இந்த டேட்டா எக்ஸ்க்ளூசிவ் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் என்னது ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம் எத்திக்கலாக ட்ரக் ட்ரையலில். ஸோ அப்போ தான் நம்ம நிறையா புதுசாக கற்றுக்க முடியும். ஏன்னா நிறையா மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரி லைக் இந்தியாலாம் டெவலப் பண்ணோன்னா நம்ம ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகப்படியான காசை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்யும் சரி வரும். லைக் கோவிட்-19க்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சோம்ல. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்ல வர விஷயம். ஸோ இனி இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். நியூஸ் அனலைசஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ED probe finds no FEMA violations in Paytm case. இந்த பேடிஎம் அப்படிங்கிறது ரீசெண்டாக நியூஸில் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா பேடிஎம் ஆப் அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை. அதில் ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது பேமெண்ட் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா, இது நம்ம நேரில் பார்க்குறோம்ல எஸ்பிஐ பேங்க்கு அதே மாதிரி சரி கைஸ். பட் அதில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா, இது கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இந்த பேமெண்ட் பேங்க்ஸு பேடிஎம் மட்டும் இல்லை, ஏர்டெல் வச்சுருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க்குன்னு வச்சுருக்காங்க. யாருனாலும் என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, பேட் அப் கேபிட்டல் ஸோ அண்ட் ஸோ அதுக்கெலாம் நான் போக வேண்டாம். ஸோ அதில் தான் என்னது பஞ்சாயத்து. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய இர்ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இவங்க வந்து ஃபெமா அப்படிங்கிற லாவை வந்து வைலேட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அந்த லாவை வந்து வைலேட் பண்ணுறாங்களா, அதே மாதிரி கேஒய்சி ஃபார்ம்ஸ் இருக்குது அதை வைலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு வைலேஷனுமே இல்லை ஃபெமாவில் அப்படின்னு சொல்லி எனது தெளிவாக சொல்லப்பட்டாங்க. ஆர்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை ஃபெமாவில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கா, நான் காம்ப்ளைன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஆர்பிஐயோட வேலை பார்த்திங்கன்னா ஃபெமாவை வந்து என்ன செஞ்சுப்பாங்க, தே ஹாவ் டு லுக் ஆஃப்டர். ஸோ அதே பார்ப்பாங்க. இதுவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று ஃபெமா வயலேஷன் இருக்கானும் பார்ப்பாங்க, ப்ளஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இருக்காங்க. இப்போது கேஒய்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கேஸில் யார் பார்த்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. பட் பார்த்ததில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமுமே பெருசாக வெளியில் தெரியப்படவில்லை. இது பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா Jan 31, 2024 ஆர்பிஐ சர்க்குலர் விடுறாங்க. ஓகேவா, அதாவது எந்த டிரான்சாக்ஷன் டெபாசிட்ஸ் எதுவுமே நீங்கள் பேமெண்ட் பேங்க்ஸில் வாங்கக்கூடாது. அதை உடனே இல்லை February 29 நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு. சின்ஸ் இப்போ எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னால இந்த February 29 டேட்டில் என்ன March 15 வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே எப்போ தெரிய வருதுன்னா ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடிட் பண்ணும்போது தான் என்ன ஒரே கேஒய்சி இவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. அது பேர் வந்து காம்ப்ரிஹென்சிவ் சிஸ்டம் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட பேசிஸில் தான் என்ன செஞ்சாங்க, ஓகே அப்போ நான் காம்ப்ளைன்ஸ் இருக்குது போல் நம்ம உடனே அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க உள்ளே வர்றாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. எதுவும் ஃபைண்ட் ஆகலை, இனி ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய நியூஸ் இல்லாத மாதிரி தெரியும். பட் இது படித்தா தான் நம்மளுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த ஃபெமா அப்படிங்கிற யார் செக் பண்ணுறாங்க என்ன தெரியும். கொஷின்ஸ் இங்கே இருந்தெல்லாம் என்னது வரதுக்கான சான்சஸ் இல்லை, வருது, அதான் உண்மை. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்.